எல்லா நவகிரகங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுது. உங்க ராசியில் உள்ள செவ்வாய் இப்ப 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். வருமான ஸ்தானத்துல, தனஸ்தானத்துல, அதுவும் யாருடைய வீட்டுல இருக்கார் நல்லா தெரிஞ்சுக்கணும். சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிறார். எப்படி? சுக்கிர பகவானுடைய வீட்டுல இந்த செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருக்காரு. ஆசை ஆடம்பர வீட்டுல அவர் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப நிறைய நல்ல விஷயம் இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி என்னதாங்க இருந்துச்சு? 45 நாள் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு உங்க வாழ்க்கையில்? சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? புதனுடைய சாத புத்திகாரன் சாரத்துல இருந்து விரயத்துல போய் அவர் நிக்கிறதுனால சனி பகவான் சரியா இல்ல, புதனும் சரியா ஜாதகம்னா படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துரும். எதிர்பார்த்த அளவுக்கு படிப்புல ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இருந்திருக்காது. கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில ஒரு குழப்பம், தடுமாற்றம் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா திருமணஸ்தான அதிபதியான சுக்கிர பகவான் குருவோட சேர்ந்து விரையாதிபதியை சேர்ந்து இருக்கும் போது செவ்வாய் நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாத்துக்கணும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாருங்க 2ஆம் இடத்துல நிக்கிறாரா, அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம். எப்படி? ரோஹிணிங்கிறது சந்திர பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய் வேகமான கிரகம், சந்திரன் நல்லா அதை விட ஸ்போர்ஸா போகக்கூடிய கிரகம். சந்திரன் மனோகாரன் சொல்லுவாங்க. சந்திரன் உச்சமான வீடான சுக்கிர பகவான் வீட்டுல இந்த செவ்வாய் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வருமானம், வீடு, இடம், பூமி வாங்கக்கூடிய யோகம் எதுனாக்குள்ள நடக்கும்னா 23ஆம் தேதிக்குள்ள. யாருக்கு இத பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரீசர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூலை மாத பலன். எப்படி? வரக்கூடிய ஜூலை மாசம் 12 ராசிக்கும் என்ன மாதிரி ஒரு யோகம் இருக்குது, அதுக்கான பதிவு தாங்க இது. அம்மன் அருள் டிவில இந்த ஜூலை மாசம் உங்க நட்சத்திரத்துக்கும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதுக்கான பதிவு இதுல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா அம்மன் அருள் டிவியை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசம் ஒரே ஒரு விசேஷம், பயங்கரமான விசேஷம் பார்த்துக்குங்க. இந்த இது வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும். எப்படி? புத ஆதித்ய யோகம், சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரே இடத்துல, அறிவுக்காரகன், ஞானக்காரகன், புத்திக்காரகன் புதன் பலப்படுத்தி நிற்கிறார். இது எப்படிப்பட்ட யோகம்? 12 ராசி கொடுக்கப்படுற அதுக்கான பதிவு தான் இருக்கு. அது இல்லாம குரு உச்சமா உட்கார்ந்துருக்கார். உச்சமான குரு, சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்திலையும் இந்த யோகமும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? அன்பார்ந்த மேச ராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலச்சக்கரத்தின் 1வது ராசி தான் இந்த மேச ராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் மேசராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மேசராசிக்காரன் நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், எதுலையுமே ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு, எப்பவுமே இந்த மேஷத்துடைய இயல்பான குணம். அப்படிப்பட்ட மேசராசி என்பதில் வரக்கூடிய இந்த ஜூலை மாத பலன் எப்படி? ஆங்கில மாதத்துல ஜூலை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்குது, இதுக்கான பதிவு தான் அம்மன் அருள் டிவில. அம்மன் அருள் டிவில, நம்முடைய அம்மன் அருள் டிவில நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப உங்களுடைய ராசிக்கு என்னென்ன யோகம் இருக்கு தயவு செய்து நீங்க கவனிக்கக்கூடிய ஒரே விஷயம், மேசராசி உங்களுக்கு நீங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்து, என்ன நட்சத்திரம்? அஸ்வினியா, பரணி, கார்த்திகை. இந்த நட்சத்திரத்தை பிறந்திருப்பீங்க. உங்க ஜாதக பிரகாரம் எந்த திசா புத்தி உங்க ஜாதகத்துல இப்ப நடக்குது ரீசெண்டா நட்சத்திர பிரகாரம் உங்க சொல்லுவாங்க பாருங்க, இத்தனை வயசுல இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது நடக்கும், இது நடக்காது, இதுல போங்க, இதுல போகாது, கரெக்டா ஏதோ சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்தை வச்சு, பிறப்பு ஜாதகத்தை வச்சு, திசா புத்தி வச்சுதான் சொல்ல முடியும். இதை மட்டும் நீங்க தூக்கி வச்சு பாருங்க, எப்படிப்பட்ட கர்மாவையும் இப்ப எதிர்கொண்டு நீங்க ஜெயிக்கலாம். இது மேசராசி எழுதிய வச்சுக்கோங்க. ஏன்னா குருவுடைய பார்வை யாரு மேல கொடுக்குது? சனி பகவான் மேல கொடுக்கிறார். கர்ம காரகனை பாக்குறாரு குரு. அப்ப எப்படிப்பட்ட கர்மாவையும் இப்ப முடிவு பண்ணி தும்சம் பண்ணலாம். அப்புறம் சொல்ல, யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. எல்லாருக்குமே ஒரு கர்மா கண்டிப்பா இருக்கும்.
அது ஜாதகத்துல தசாபுத்தி வரும்போது கண்டிப்பா அந்த கர்மா அவங்க எதிர்கொண்டுதான் ஆகும். அதனால நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம், அம்மன் டிவில உங்க சுய ஜாதகத்தை தசாபுத்திய பாருங்கிறோம். ஏன்னா ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும், ஒரு சில பேருக்கு கெட்டது நடக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு மீடியம் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கான பதிவு தான் இது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்களேன், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மாசம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதுக்கான பதிவு இதுக்குள்ள இருக்கு. கிரகம் இப்ப பாப்போமா? உங்க ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல பாருங்க, செவ்வாய் பகவான் சூப்பரா உட்காந்துருக்காரு கேந்திர யோகத்துல. 3ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகத்துல சூரியன் புதனும் சேர்ந்து இருக்கு பாருங்க, இவ்வளவு யோகம் உங்களுக்கு இருக்கு. அடுத்து பாருங்க 4ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்காரு, அவரும் கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு. சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து ஒரே இடத்துல 5ஆம் இடத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல விரய சனிங்கிற சனி பகவான் விரயஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு. இதான் கிரகத்தோட அமைப்பு. இதுல ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும், எந்த கிரகம் பயிற்சி ஆகாது. சூரியவான் அப்படியே 4ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு. எப்ப? சூரியன் குரு இணைவுல இணைய போகுது. எப்ப? ஜூலை மாசம் கரெக்டா 16ஆம் தேதி. இதான் கிரகத்துடைய அமைப்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லா கிரக நவகிரக குழுவும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுது. உங்க ராசியில் உள்ள செவ்வாய் இப்ப 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார், வருமான ஸ்தானத்துல, தனஸ்தானத்துல. அதுவும் யாருடைய வீட்டுல இருக்காரு நல்லா தெரிஞ்சுக்கணும், சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிறார். எப்படி? சுக்கிர பகவானுடைய வீட்டுல இந்த செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருக்காரு. ஆசை ஆடம்பர வீட்டுல அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்ப நிறைய நல்ல விஷயம் இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி என்னதாங்க இருந்துச்சு? 45 நாள் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு உங்க வாழ்க்கையில? அப்படியே எடுத்து பார்த்தோம்னா வருமான பொருளாதாரத்துல நிறைய பேருக்கு ஒரு தடங்களை கொடுத்துருக்கும். ஏன் கொடுத்துருக்கும், என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா பாருங்க, சனி பகவான் விரய சனி போகுது பாத்தீங்களா? ஒண்ணும் இல்ல, இப்ப நிறைய பேர் இந்த விரய சனி வந்தா விரய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாரு ஜாதகத்தை நான் சொன்ன பாத்தீங்களா? யாருடைய பிறப்பு ஜாதக தசா புத்தி. இததான் இந்த பாயிண்ட் நீங்க கரெக்டா மைண்ட் வச்சுக்கோங்க. யாருடைய ஜாதக தசா புத்தி சரியா இல்லையோ, பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, வேலை பிரச்சனை இல்லாத ஆளே இல்லைங்க. எப்படி? நல்ல எனக்கு வேலை இல்லை, எனக்கு சேமிப்பு இல்லை, 45 நாளா நிறைய செலவை பார்த்தேன், மருத்துவ செலவு, விரைய செலவு, ஏதாச்சும் ஒரு வழக்க பார்த்தேன், சகோதர உறவு, தாய்மாம உறவு, எடுக்கக்கூடிய வேலை உத்தில ப்ரொமோஷன் தள்ளி போகிறது, இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் ஜாதகத்துல தசாபதி சரியா இல்லை. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா இவ்வளவு தடங்களை இது யார் சிந்திச்சிருப்பா? மேசராசி இருந்தப்ப படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை இந்த விரயசனி சனிபாவன் சரியா இல்லைன்னா இங்க கொடுத்துருக்குங்கிற விஷயம் நம்ம சொல்லலாம். ஏன் படிப்பு கல்வியை தடை பண்ண சொல்லுங்க? எதனால சொல்றீங்க படிப்பு கல்வி தாமதமாகணும்? சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? புதனுடைய புத்திகாரன் சாரத்துல இருந்து விரயத்துல போய் அவர் நிக்கிறதுனால சனிபான் சரியா இல்ல, புதனும் சரியா ஜாதகம்னா படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துரும். எதிர்பார்த்த அளவுக்கு படிப்புல ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இருந்திருக்காது. கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில ஒரு குழப்பம், தடுமாற்றம் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா திருமணஸ்தான அதிபதியான சுக்கிர பகவான் குருவோட சேர்ந்து விரையாதிபதியை சேர்ந்து இருக்கும் போது, எப்படி விரையாதிபதியோட சேர்ந்து இருக்கும் போது அங்க விரயத்தை பிரச்சனையோ கலகத்தோ, திருமண பொண்ணோ மாப்பிள்ளை செய்தோ ஏதோ ஒரு கலகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. நண்பர்கள், கூட்டாளி, திருமணம், இதுல ஏதாச்சும் ஒரு பிரேக்கர் இருக்கும். அதே மாதிரி வருமானம், ஏதாவது இட பிரச்சனையோ, பூமி பிரச்சனையோ, சொத்து பிரச்சனையோ, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இப்ப உங்களுக்கு கிளம்பி இருக்கும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, மேசராசியை பொறுத்தவரை அம்மன் அருள் டிவில நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க, குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அது எல்லாமே எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. இப்ப ஏன் எல்லாமே டோட்டலான மாதிரி தான், எல்லாமே நல்ல யோகத்துல 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானத்தை போய் இந்த செவ்வாய் உட்காந்துருக்காரு. ஒண்ணு இப்போ ஏன் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா, இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? செவ்வாய் நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாத்துக்கணும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாருங்க 2ஆம் இடத்துல நிக்கிறாரா, அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம். எப்படி? ரோஹிணிங்கிறது சந்திர பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய் வேகமான கிரகம், சந்திரன் நல்லா அதை விட ஸ்போர்ஸா போகக்கூடிய கிரகம். சந்திரன் மனோகாரன் சொல்லுவாங்க. சந்திரன் உச்சமான வீடான சுக்கிர பகவான் வீட்டுல இந்த செவ்வாய் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வருமானம், வீடு, இடம், பூமி வாங்கக்கூடிய யோகம் எதுனாக்குள்ள நடக்குன்னா 23ஆம் தேதிக்குள்ள. யாருக்கு இத பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். மேசராசிக்காரங்க ஜூலை மாசம் 23ஆம் தேதிக்குள்ள நான் ஆதாரப்பூர்வம் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நிக்கிறது சந்திரனுடைய காலில், உங்களுக்கு 4ஆம் வீட்டு சாரத்துல செவ்வாய் நிக்கிறதுனால வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வாங்குவீங்க. இல்ல அது மூலமா காசு பணம் வரும். ஒண்ணு விற்க முடியாத வீடா வித்து முடிப்பீங்க. இடமா, வீடா, பூமி, ஏதோ நல்ல விஷயம் 23ஆம் தேதிக்குள்ள வரும். இதையும் தாண்டி 23ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, உங்க மேல எந்த கேஸ் இருந்தாலும் கேஸே இருக்காது. எங்க கேஸ் இருக்காது? நல்லா பாருங்க, இந்த தகவல் தொடர்பு, எழுத்துக்கள் எல்லாமே புதன் தானே அதிபதி. அந்த புதன் எங்க இருக்காரு? 3ஆம் இடத்துல இருக்காரு.
எங்க அவருடைய சொந்த வீட்டுல இருந்து 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானத்தை பாக்குறால, அது ஒண்ணா. அடுத்து பாருங்க செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்த வம்பு வழக்கு பிரச்சனை சாத்த பார்க்கலாம். எந்த ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்கக்கூடிய மேச ராசிக்கு வரப்போகுது. செவ்வாய் சுயசார நல்லா பாருங்க, செவ்வாய் பவன் 29 மிருகசீரத்துல போகும்போது திருமணம் நடக்கலாம், திருமணம் முடிஞ்சிடும். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி செம்ம டைம் வேலை செய்யும். ஏன்னா புதன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்க்கும்போது குருவுடைய சாரத்துல புனர்பூசம். நல்லா பாருங்க, குரு ஞான காரகன் சாரத்துல இந்த புதன் இருக்கிறனால படிப்பு கல்வியில டாப்பா கொண்டு வரும். அது இல்லாம அரசாங்க சம்பந்தப்பட்ட தொடர்புல நீங்க நிறைய பேருக்கு நான் சொன்ன டேட்ல பாருங்க, 20ஆம் தேதிக்குள்ள, ஜூலை 20க்குள்ள அரசாங்க வேலை, மத்திய அரசாங்கம் இல்ல மாநில அரசாங்கம், ஏதோ அரசாங்கம் மேல அது சம்பந்தமா ஒரு தொடர்புல நீங்க போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா சூரிய பகவான் குருவுடைய நட்சத்திரத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி 9ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் அவர் போய் இங்க 4ஆம் இடத்துல இருக்குன்னா அவருடைய சாரத்துல அவர் நிக்கிறதுனால வெளியில தூரத்துல வேலை கிடைக்க போகுது. அரசாங்க வேலை, அரசியல், ரெண்டுக்குமே நான் சொல்றேன். இதையும் தான் இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. எத்தனை பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறீங்க வீட்டுல? கண்டிப்பா வேலை உத்தியத்துல பிரச்சனை இல்லாம இருக்க மாட்டீங்க. நல்ல நிம்மதியான வேலை இல்லை, நிறைய தடங்களை பாக்குறீங்க, நிறைய பேர் சொல்லிருக்கீங்க வேலை உத்தியோகத்துல. ஆனா இப்ப சனி பவன் வேற வேலை ஸ்தானத்தை பாக்குற, நல்லா பாத்துக்கோங்க. சனிபவன் இங்க 6ஆம் இடத்தை பாக்குறாரா, அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன தெரியுமா? புதன். நல்லா பாருங்க, வேலையை கொடுக்கக்கூடிய அதிபதி சாரத்துல இருந்து நேரம் 6ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு. அப்ப வேலை உத்தியத்தை சூப்பர் அமைச்சு கொடுப்பார். வேலை கொடுத்த அதிபதி புத ஆதித்ய யோகத்துல செம்மையா உட்காந்துருக்கு. இதான் பாயிண்ட். சூரியனோட சாரத்துல உட்காந்துருக்க, சூரியன் சேர்ந்து இங்க உட்காந்துருக்கா. எதனாலக்குள்ள? ஜூலை மாசம் 14ஆம் தேதிக்குள்ள வேலை உத்தியத்துல நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு போறீங்க. இது எழுதியே வச்சுக்கோங்க. ஏன்னா வேலை சம்பந்தமா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? மேசராசி. இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா இருக்குங்க. ஜாதகத்தை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. இப்ப கிரக அமைப்பு பக்கவா சூப்பரா உட்காந்துருக்கு. நிறைய பேருக்கு பாருங்க, கணவனை ஒற்றுமை, திருமண வாழ்க்கை, திருமணம் ஆகிறது எல்லாமே சூப்பரா இருக்கும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில பண்ணால் தொழில லாபங்கள் இருக்கும். ஏன் தொழில லாபம் இருக்கும்? 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல லாபத்தை அவர் 7ஆம் பார்வையா பார்க்கிற ராகு பிரம்மாண்டமான கிரகத்தை பார்ப்பதால் அங்கே தொழில் உத்தில மிக ஒரு மாற்றம் இருக்கும். 7 சனியை மட்டும் பார்த்துங்க. 7 சனியை பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணுங்க, சூப்பரா. 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதி சனி பகவான 9ஆம் பார்வைய சிறப்பு பார்வை கொடுப்பதால் நீங்க தொழில ஒரு மாற்றம் இருக்கும். வெளிநாட்டுல தொழில் பண்ணாலும் சரி, நீங்க வெளியூர்ல தொழில் பண்ணாலும் சரி, இதுவும் சூப்பரா இருக்கும். நீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க. இப்ப நீங்க லோன் கேட்கலாம், திருப்பி கேளுங்க, கண்டிப்பா லோன் உடனே சாங்ஷன் ஆகும். ஏன்னா வருமான ஸ்தானத்துல போய் இந்த செவ்வாய் இருக்கனால, ஒண்ணு நீங்க பேங்க்ல ஏதாச்சும் ஒரு லோன் கடி அப்ளை பண்ணிருப்பீங்க, அது டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கும். இப்ப நீங்க மூவ் பண்ணி அதை கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவானுடைய நல்லா பாருங்க, பஞ்சமாதிபதியோட சேர்ந்து 3ஆம் இடத்துல முயற்சியில சேர்ந்து நேரம் 9ஆம் இடத்தை பாக்குறதுனால இது லோன் சம்பந்தப்பட்டது, பணம் சம்பந்தப்பட்டது, வழக்கு சம்பந்தப்பட்டது, ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இதாங்க இந்த ஜூலை மாசம். நான் உங்களுக்கு எல்லாமே பாருங்க ஆதாரபூர்வமாக கிரகத்தை வச்சு கரெக்டா சொல்றேன். இது ஜாதக தசாபுத்தி தான் எல்லாமே கரெக்டா நடக்கும். இப்ப பாருங்க, கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும், ஐடிஐ ஃபீல்ட் நல்லா இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் நல்லா இருக்கும், மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும், போலீஸ் வேலை, யூனிஃபார்ம்ல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, இது உங்களுக்கான நேரம். உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரமா இதை எடுத்துக்கோங்க. மேசராசியை பொறுத்தவரை எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியத்திலும் துணிஞ்சு தைரியமா இறங்கி அடிங்க. உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். தோல்விக்கான மாசம் இந்த ஜூலை மாசம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இது நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி சீட் அடிக்கமா, என் கடன் பிரச்சனை தீர்மானம்? எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? உங்க ஜாதகம் அதுக்கான தசாபுத்தி வதம் பாருங்க. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து நீங்க மூவ் பண்ணா கண்டிப்பா ஒரு ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். நான் காரணம் சொல்லிடுறேன். நல்லா பாருங்க, வருமானஸ்தானம் 2ஆம் இடத்துல போய் இந்த செவ்வாய் போய் உட்கார்ந்துருக்காரு. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சந்திர பகவான் நட்சத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா நேரா பாத்தீங்கன்னா மிருகசீரம் செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் யாரு? 8ஆம் வீட்டு அதிபதி. நேரா 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்துல திடீர் யோகங்கிறது 8ஆம் இடத்தை குறிக்கும். செவ்வாய் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப இந்த ஜூலை மாசம் முடியக்குள்ள நீங்க எடுத்து பாருங்க, லாட்ரி யோகம் அடிக்கும் பாருங்க, சூப்பரா. அடுத்து சுக்கிர பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா கேதுவோட சாரம், சுயசாரத்தை நிக்கிறாரு, மகத்துல போறாரு. 14ஆம் தேதிக்கு அப்புறம் பூரம் சுயசாரம் வாங்கிடுவார். எப்ப பூரங்கிறது எப்ப போறாரு? ஜூலை மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. உங்க அப்பா சொத்தா இருக்கட்டும், தாத்தா சொத்தா இருக்கட்டும், ஏதோ சொத்து வளர்ந்து நீங்க திருப்பி கேளுங்க. தாத்தா சொத்து, அம்மா சொத்துல வழக்கு தான் இப்ப ஜெயிக்கக்கூடிய யோகம். பர்ஃபெக்டா சூப்பரா வேலை செய்யுது. எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு நான் ஆதாரத்தோட சொல்றேன். இது ஜூலை மாசம் உங்களுக்கான நல்ல மாசம். பயன்படுத்துறது உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி கூட நீங்க பயன்படுத்தி பாருங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா. இப்ப நட்சத்திரத்துக்கு போமா, முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அஸ்வினி. எதுக்குமே பயப்படாதீங்க, உங்களால முடியும் எல்லாமே. எப்படி? உங்களால எல்லாமே ஜெயிக்க முடியும்.
எது வந்தாலும் சரி தைரியமா இறங்கி அடிங்க, சூப்பரா இருக்கும். அஸ்வினில பிறந்தவங்க வேலை, தொழில், வருமானம், வீடு, இடம், பூமி வாங்கக்கூடிய எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். யாரு? அஸ்வினில பிறந்தவங்க சொல்றேன். சுக்கிரபானம் இங்க இணைகிறாரு. அப்ப சுப செலவு, சுபகாரியம், மண், மனை, வீடு, சொத்து, செல்வ, பிரச்சனை, வில்லங்க எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. இந்த ஜூலை மாசத்தை அஸ்வினில பிறந்தவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. உங்களுக்கான மாசம் இது. ப்ரமோஷன் வேணுமா, வேலையில வேலை கிடைக்காம வேலை கிடைக்கும், வெளிநாடு போகணும், வெளியூர், நிறைய விஷயம், நல்ல விஷயம் இன்னும் நான் சொல்றேன் உங்களுக்கு. கரெக்டா ஜூலை 16க்கு அப்புறம் இன்னும் நிறைய நல்ல விஷயம் இருக்கு பாத்து. அடுத்து பரணி. பரணி சொல்றப்ப எப்போதுமே சரி, குடும்பம், ஃபேமிலி ரொம்ப நாகரிகமான, ஒழுக்கமா இருக்கணும், தன்மையா இருக்கணும். எப்போதுமே சரி, குடும்பத்தை பத்தி, ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. இனிமே உங்களுக்கான நேரம் சூப்பரா இருக்கு பாருங்க. பரணியத்துல பிறந்த அனைவருக்குமே தரணி ஆளக்கூடிய திறமை வரும். இப்ப இடம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, வெளியூர் போகணுமா, வெளிநாடு போகணுமா, அரசாங்க வேலை வேணுமா, நிறைய நல்ல விஷயம் பரணியத்துல பிறந்த சூப்பரா இருக்கு. அதுவும் நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் சொல்றேன் பாருங்க. கரெக்டா ஜூலை 16க்கு அப்புறம் சுயசாரம் வாங்குறது, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும், வெளிநாடு வெளியூர் இருக்கும், இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, படிப்புகள், ஒரு மேல் படிப்பு, பட்ட படிப்பு, அரசியல், அரசாங்கம் மாற்றக்கூடிய அமைப்பு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்கும் பாருங்க. எல்லா பரணியத்துல பிறந்த சொல்றேன், நல்ல காரியம், நல்ல விஷயம் நீங்க செலவு பண்ண போறீங்க, நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டீங்க. இப்ப பாருங்க அடிக்குது பாருங்க, ஜாக்பட் யோகம், புத ஆதித்ய யோகம். நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த சூரியன் புதனுடைய ஆதித்ய யோகங்கிறது உங்களை நல்ல அறிவை தூண்டும், நல்ல ஞானத்தை கொடுக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும், போய் பயங்கர சந்திப்பீங்க, நிறைய ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வீங்க, வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, படிப்புகள் ஒரு மாற்றம் இருக்கும், தொழில ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இன்னும் நான் அதையும் சொல்றேன், நான் சொன்ன டேக்கு கரெக்டா ஜூலை மாசம் 16 அப்புறம் இந்த குரு சூரியன் இணைகிறதுனால ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்கும்போது அதை பயன்படுத்தி உங்களுடைய கையில தான் இருக்கு. யாரு? கார்த்திகை பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும்.